அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும், இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், இந்த திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் காலத்தில் மகளிர் உரிமைத்தொகையில் சில மாற்றங்கள் செய்ய உள்ளதாக தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதத்திற்குள் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சில பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கவில்லை என்றும் அப்ளை செய்வதில் சில சிரமங்கள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்போது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே போல ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கும் பெண்களுக்கும் அரசாங்க பலனை பெறும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் உரிமைத்தொகை கொடுக்கப்படவில்லை. வரும் காலத்தில் இவர்களுக்கும் கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. பட்ஜெட்டில் வரும் அறிவிப்பு. வரும் பட்ஜெட்டில் தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர். கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு ரூபாய் 1500 உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முயற்சிக்கு முன்னோடியாக இருந்த தமிழகம் தற்போது ரூபாய் 1000 மட்டுமே வழங்குகிறது. இந்த நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத்தொகையை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆளும் திமுக கட்சி இந்த தொகையை ரூபாய் 1500 அல்லது 2000 உயர்த்த பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.